எம்மாவூர் சீடர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். இவர்கள் எம்மாவூர் என்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஊர் அது. அந்த ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எருசலேமில இருந்து அங்க நடக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது இவங்க பேசிட்டு போறாங்க, ஐயோ ஏசப்பாவை இப்படி தண்டித்து அவரை சிலுவையில அடிச்சுட்டாங்களே அப்படிலாம் பேசிட்டு போறாங்க. அப்ப இயேசு அவர்களோடு போய் இணைந்து கொண்டார். அல்லேலூயா. யாரோடு இணைந்து கொண்டாரு? இயேசு அவரோடு இணைந்து கொண்டார். லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 24:25 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் வாசித்து பாருங்க. அதுல 24 32 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. நான் சுருக்கமா சொல்றேன். இந்த 2 பேர் எம்மாவூருக்கு போறாங்க. இவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு, ஐயோ இயேசு அப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போது இயேசு அவர்களோடு போய் இணைந்து கொண்டு அவர் வேத வாக்கியங்கள் எல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்துறார். நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க? அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு எல்லா வாக்கியங்களும் அவர் சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொல்லும் பொழுதுலாம் இவங்க இருதயம் அதெல்லாம் யோசிக்குது. அல்லேலூயா. அப்ப உடனே அவங்க இருளாயிடுச்சு. மாலை நேரத்துல போயிட்டு இருக்காங்க, இருட்டிடுச்சு. அப்ப அவர்கள் ஒரு இடத்துல தங்குறாங்க, அந்த சீஷர்கள் 2 பேரும். அப்ப இயேசு அவங்க கூட இருக்கும் போது அவர்களை கடந்து போறார். அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா இருட்டிடுச்சு, நீங்க எங்களோடு தங்க. ஏன்னா இயேசுன்னு அறியாத இருந்தாங்க அவங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு அவங்களோட தங்கி அந்த இரவு வேளையில அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறாரு. திராட்சை ரசத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. ஐயோ இது நம்மளுடைய ஆண்டவரே, என் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே இயேசு மறைஞ்சிட்டார். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்துச்சு? அவங்களுடைய மனக்கண் திறக்கப்பட்டது. இயேசுவை அறியாம இருந்தாங்க பாருங்க. இயேசுவை கூட இருந்தோம் அறியல. இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். ஏசப்பா வச்சிருக்கிற வாக்கு தத்துவம், உடன்படிக்கை எல்லாம் அறியாமல் இருக்கிறோம். தெரிஞ்சு மனக்கண் இருளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தரிசனமானார். அவர்களுக்கு காரணம் மனக்கண் திறக்கும்படி. அல்லேலூயா. மனக்கண் திறக்கும்படி, இருளை நீக்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் மனக்கண்ணை திறப்பா.